கவலை என்னும் வியாதினால் இருக்கிற இளைஞர்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் இசை என்னும் மருந்தால் அவர்கள் வேட்டையாடி மகிழ்ச்சியை கொடுக்கும் உழைக்கும் மக்களை குறித்து உணர்வுள்ள ஒரு வேடனாக துடிப்பு இளைஞனுக்கு வாழ்த்துக்கள். அவர் இன்னும் லட்சம் கோடான கோடி கண்ணீர் கவலையிலே வியாதியிலே நெருக்கத்திலே பலவிதமான தீமையில் அடிமை இருக்கிற இளைஞர்களையும் மக்களையும் மீட்டெடுக்கும் இசை ஞானியாக வளவர வாழ்த்துக்கள். மக்கள் ஒற்றுமையாக வாழ அவர் செய்கிற இசை மூலமாக தொண்டுக்கு நன்றி. ஆனாலும் இன்னும் அவர் புரிந்து கொண்டு அரசியலையும் மக்களையும் சமுதாயத்தையும் புரிந்து கொண்டு அனைத்து மக்களையும் அரவணைப்பாக ஒற்றுமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் நல்லவர்கள்தான். அறியாமலான சில தீய சமுதாய மூடப்பழக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாந்தமுள்ள ஆவியோடு புத்தி சொல்லி அவர்களையும் மாற்ற வேண்டும். பிரிவினையை ஒருபோதும் உண்டாக்கக்கூடாது. அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து இனச மக்களையும் ஒற்றுமைப்படுத்துகிற அளவுக்கு பாரம்பரியமாய் பின்பற்றி வருகிற சில மூடப்பழக்கமாக இருந்தாலும் அந்த வயது முதிர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்தையும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கும் இசை மூலியமாய் மருந்து கொடுத்து அவர்களையும் அந்த மூடப்பழக்கத்திலிருந்து சமுதாய அன்பு, ஒற்றுமை, உழைப்பு, சமத்துவங்கிற பாதைக்கு கொண்டு வர அந்த இளைஞன் வேடன் அவர்கள் சிந்தித்து பேச வேண்டும். பிரிவினைகளை அதிகமாக பேசக்கூடாது. அதனால் ஒற்றுமைப்படுத்துகிற இருப்பவர்கள் முதலாளிகளை வைத்து தான் தொழிலாளிகளை காப்பாற்ற முடியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தோர்களை வைத்து தான் அடிமையில் இருக்கிற மீட்க வேண்டும். அதில் சாதுரியமாக சில உழைக்கும் மக்களுக்கு மட்டும் ஆதரவாகவும் வரவேற்பராக இருந்துவிட்டு மற்ற மக்களை எதிரியாகக்கூடாது. ஒரு மனித உயிர்களை எதிரியாக ஆக்காத அளவுக்கு அவர் புரிந்து கொண்டு சாதுரியமாக அதை பேசி கேரள, தமிழக, இந்திய, உலக மக்கள், கண்ணீரில் வாழ்கிற ஈழ மக்கள் அனைவருக்கும் இசை மருந்தாகவே அவர் கொடுக்க வேண்டும். வேறு விதத்தில் அவர் செயல்படக்கூடாது. இசை என்கிற ஆயுதத்தினால் இந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மக்கள் ஒற்றுமை வாழ இன்னும் பாடப்பட வாழ்த்துக்கள். இப்படிக்கு ஒற்றுமை இயக்கம். தேங்க்யூ.